யாரோ ஒருவர் திருடி வெளியிட்ட இந்த பாடலுக்கு தனிப்பட்ட ஒருவர் மீது நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்கள் தேவையற்றது என நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராம் கருத்து தெரிவித்துள்ளார். யாரோ ஒருவர் திருடி வெளியிட்ட இந்த பாடலுக்கு தனிப்பட்ட ஒருவர் மீது நடத்தப்படும் இதுபோன்ற தாக்குதல்கள் தேவையற்றது என நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராம் கருத்து தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட ஒரு மனுஷனை மட்டும் தனியா டார்கெட் பண்றது ரொம்ப தேவை. அதுவும் இந்த நேரத்துல பயங்கரமா ஃபிளட் நம்ம சென்னையும் அழுதுட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இப்பதான் எல்லாரும் வெளியில ஒருத்தரா ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற டைம்ல சிம்பு இந்த பீட் சாங்ன்ற ஒரு சாங் நான் இது வரைக்கும் கேட்கணும்னு எனக்கு ஆசையும் இல்ல. அந்த சாங் அந்த அளவுக்கு பெருசா கொண்டு போற அளவுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் பிளஸ் என்னன்னா எனக்கு எல்லா படத்துலயும் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் வந்திருக்கு, இல்லாம இல்ல. ஆனா இது ரிலீஸே பண்ணாத ஒரு பாட்டு, யாரோ திருடி பண்ண பாட்டு இந்த மாதிரி போடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இப்போ இது பீட் சாங், அது என்ன நான் கேட்கல, நிஜமாலே அந்த சாங் நிஜமாலே நான் கேட்கல. ஆனா அது கலாச்சாரம் கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ணுது. அது இனிமே யாரும் பண்ணக்கூடாதுதான் இது. ஆனா இது திருடி போன சாங் இல்லையா? அதுக்காக இது இவ்வளவு பெரிய விஷயமா, அதுவும் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு நம்ம சென்னையில இந்த மாதிரி ஃபிளட் விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அது தேவையில்லாம இதை டார்கெட் பண்ணி இது பெரிய விஷயமாக்கி அப்படின்ற போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல.